பிப்ரவரி 14 லவ்வர்ஸ் டேலாம் இல்லை வாங்க. பிப்ரவரி 14 அப்படின்னு சொன்னாலே எல்லாத்துக்கும் மைண்டில் வர ஒரு விஷயம் லவ்வர்ஸ் டே அப்படின்னு சொல்லி. அது பிளாக் டே அப்படிங்கிறது உங்கள் யாருக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. பிளாக் டேவா அப்படின்னா என்ன அப்படின்னு கூட ஒரு சிலர் கேட்பீங்க. பிளாக் டேவா அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு சிலர் யோசிக்கிறீங்க தானே. ஸோ பிளாக் டே அப்படிங்கிறது நம்மளோட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, பிப்ரவரி 14 அன்னைக்கு பார்த்திங்கன்னா நம்மளோட இராணுவ வீரர்கள் கிட்டத்தட்ட 45 இராணுவ வீரர்கள் ஜம்மு காஷ்மீரில் புல்காமா அப்படிங்கிற பிளேஸில் வெடிகுண்டு மூலியமா இறந்துருக்காங்க. ஓகேங்களா. வெடிகுண்டை காரில் அனுப்பி அதை பார்த்திங்கன்னா அவங்க வர வேனில் இறக்கி வச்சு இறக்க வச்சுட்டாங்க. ஓகேங்களா. ஸோ தன்னோட நாட்டுக்காக ஒரு 45 வீரர்கள் தன்னோட உயிரையே தியாகம் செஞ்சுருக்காங்க. அந்த ஒரு வீரர்களுக்காக ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் நீங்கள் கண்ணீர் அஞ்சலி செலுத்தினா போதும், கண்ண மூடி. ஓகேங்களா. ஸோ லவ்வர்ஸ் டே அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம். இது ஒரு பிளாக் டே. நம்ம நாட்டுக்காக இத்தனை வீரர்கள் தன்னோட குடும்பத்தை மறந்து தன்னோட சூழ்நிலையை மறந்து உயிரை கொடுத்து வேலை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இதிலிருந்து புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. ஒவ்வொரு இராணுவ வீரனும் தன்னோட உயிரை தன்னோட சட்டை பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு சுற்றுறான். ஸோ இந்த ஒரு நாள் எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த ஒரு நாளை பற்றி பேசியே ஆகணும். ஏன் அப்படின்னா பிகாஸ் உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா. 45 வீரர்கள் தன்னோட குடும்பத்தையும் தன்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இவங்கெல்லாம் விட்டுட்டு இந்த உலகத்துக்காக நம்ம நாட்டுக்காக அவங்க உயிரையே மாய்ச்சிக்கிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி அப்படிங்கிறது, அதாவது பிப்ரவரி 14 அப்படிங்கிறது பிளாக் டே.